राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிரஜமண்டல பரிக்கிரமா. ஒரு 4 நாளா நான் திருநாங்கூர் பரிக்கிரமா மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் இந்த இடங்கள், அந்த கோவில்கள், அந்த வயல் வெளிகள், இயற்கைக்கு நடுவில் கொஞ்சம் வீடுகள், அங்கங்கே கோவில்கள், தடுக்கி விழுந்தா கோவில் இல்லையா, அத்தனை அழகு. எனக்கு அப்படியே அந்த பிரஜமண்டலத்தினுடைய ஞாபகங்கள் தான் வந்தது. நிறைய இப்போ இந்த இடம்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். சின்ன சின்னதாக ஒரு ஹேம்லெட், ஒரு குட்டி 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 குக்கிராமம் மாதிரி. நடுவில் எல்லாம் நிறைய வயல்வெளிகள் இருக்கும். ஒரு கார் போகிற மாதிரி தான் ரோடு, இன்னொரு கார் வந்தால் ஓரத்தில் நிற்கணும். அதே மாதிரி தான் நிற்பேன் நான். 4 நாளாக சுற்றிட்டு வந்த இடங்கள் ஒவ்வொன்றும் விசேஷம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உஜ்ஜானிலாம் பார்த்துட்டோம், ரைட்டா? இங்கே யமுனை மாதிரி இந்த திருநாங்கூர், அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் காவேரி. அப்பா, மயில்கள் ஆடின்றிருக்கு, பறவைகள் விளையாடின்றிருக்கு, மாடுகள் மேய்கின்றன, ஆடுகள் மேய்கின்றன. நிஜமாவே இந்த பிரஜமண்டல பரிக்கிரமால கிடைக்கக்கூடிய அழகான அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப ஜோரா இங்கே கிடைக்கிறது. அடுத்து எங்கே போகலாம் தெரியுமா? அதாவது நான் திருப்பி பிரஜமண்டல பரிக்கிரமா போகலான்னு பார்க்குறேன். மனசு தானாக திருநாங்கூர், அந்த திவ்ய தேசங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியே மனசு அங்கே ஓடுறது. வாழ்க்கை சுகம். இந்த பாரத தேசத்தில் அலையிறதே பாக்கியம். உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய யாத்திரை போயிட்டே இருக்கணும், சரியா? அடுத்து கேலன் வனா. இது ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், சொன்னாலும் பரவாயில்ல. கேலனவனான்னு பேர். ஷேர்கர் அப்படின்னு சொல்ல, ஷேர்கடு. யமுனையினுடைய கரையில் இருக்கக்கூடிய அழகான கிராமம். நிறைய நேரம் கிருஷ்ணனும் பலராமனும் விளையாடிண்டே இருக்கா. கேலனா அப்படின்னா விளையாட்டு, கேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தி. கேலன வனம், விளையாடக்கூடிய வடிவம், விளையாடும் வனம். நல்ல காடு, விளையாட நிறைய இடம், பசங்க விளையாடுற இடம், ஓகேவா? கிருஷ்ணனும் பலராமனும் நிறைய விளையாடுறாளாம். அது குழந்தைகளுக்கு நேரம் காலம் எல்லாம் தெரியாது இல்லையா? விளையாட்டுன்னா அவளுக்கு விளையாட்டு ஒன்று தானே. அவளுக்கு பசி, தாகம், தூக்கம் இதெல்லாம் 2ஆம் பட்சம். வீடு வாசல், அம்மா அப்பா, விளையாடணும் விளையாடணும் விளையாடணும், எல்லாம் விளையாடணும். நிறைய குழந்தைகள் அப்பா அம்மாலாம் என்கிட்ட சொல்லுவா, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது, சொல் பேச்சு கேட்கறது இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், முதல்ல கேட்பேன், நல்லா விளையாடுறாளா? உடனே அவள் சொல்லுவாள், நாங்கள் உன்னை பார்க்குக்கு அழிச்சுட்டு போகிறோம், 1 மணி நேரம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் சொல்லுவேன், நான் கேட்குற கேள்வி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
அந்த குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவர்கள் வயசு குழந்தைகளோட விளையாடுறாளா அப்படின்னு. இல்லை குழந்தைகள் இல்லை, நான் சொல்லுவேன் அது விளையாடினா மட்டும்தான் அந்த பிடிவாதம் மாறும். விளையாடணும், அதுவும் அதுங்க வயசு குழந்தைகளோட விளையாடணும். பெரியவாள்லாம் விளையாடணும்னு சொல்கிறோம், அதெல்லாம் விளையாட்டா? இப்போ குழந்தைகளை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்கேஜ் பண்ணுறோம். நமக்கு டைம் 6லேருந்து 7 குழந்தையோட விளையாடணும், இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும். நமக்கு 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். போடாத, விழுவ, நிற்காத, கால் வலிக்கும், பொறுமையாக போடு, என்னெல்லாமோ வளரும். நம்ம எல்லோரும் வளரணும். அதுங்க வயசு குழந்தைகளோட விளையாடும்போது தான் புதுசாக யோசிக்கும், அந்த குழந்தைக்கு ஈடு கொடுக்கும். அப்போ தான் அதுக்கு நல்ல காம்படிட்டிவ் வேர்ல்டில் வாழ முடியும். நல்லா விளையாடணும், விளையாடுறவா தான் ஜெயிக்க முடியும், விளையாடித்தான் ஆகும். கண்ணன் பலராமனோட சேர்ந்து விளையாடுறானா. எதுனா எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, பகவான் அவதாரம் நிறைய காரியங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு வந்திருக்கான். ஆனால் அவன் விளையாடுறதையும் ஒரு பொறுப்பாக கடமையாக பண்ணுறான். நிறைய நான் ஆண்களை பார்க்குறேன், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இதை அடையணும், அதை அடையணும், உலகத்தில் பெருமை வேணும், சொசைட்டியில் ஒரு மரியாதை வேணும், எல்லாம் பண்ணுவாள். அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுவாள். பொண்டாட்டியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இள வயசாக இருக்கும். இள வயசுனா உடனே 15 வயசு, 20 வயசு, 25 வயசு தான் இள வயசுன்னு இல்லை. 40, 50, 60, 70. அந்த உள்ளுக்குள்ள அந்த இளமை இருக்கணும். மனைவியோட உட்காந்து பேசணும், சிரிக்கணும், ஏதோ சாப்பிட்றது, ஏதோ போடுறது, அந்த என்ன இருக்காது. அதுவும் தாம்பத்தியத்துக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணலாம். அப்புறம் என்ன பெரிய கல்யாணம், வாழ்க்கை, மண்ணாங்கட்டி, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கும் நேரம் கொடுக்கணும், அதற்கேற்ற மாதிரி உடல் மனசு எல்லாத்தையும் தயார் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு. சிங்கங்கள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் உண்டு இது. அதெல்லாம் ஒரு விசேஷம் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு பக்தினா புரிய மாட்டேன். நிறைய பேர் கோயிலாக போயிட்டு இருக்கா, பக்தியெல்லாம் பண்ணுறான்னா குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறான். ஒதுக்கணும், மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும், பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கணும், அப்பா அம்மாவுக்கு நேரம், அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் பொது வாழ்க்கையில் இருப்பாள், நிறைய டைம் ஸ்பெண்ட் அடுத்தவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாள், எல்லாத்துக்கும் பிஸியாக நான் நிறைய பார்க்குறேன். அது இப்போல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பஜனை பண்ணுறேன், உபன்யாசம் பண்ணுறேன், என்னெல்லாமும் பண்ணுறான். அதுக்கு அங்கே ப்ரோக்ராம் இருக்குது, இங்கே பிஸி ஷெட்யூல் இருக்குது, இந்த வாரம் அங்கே இதில் குடும்பத்தை விடுறாவா, குழந்தைகளை கெடுக்கிறா, குடும்பத்துக்கான நேரத்தை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறா. அது ரொம்ப தப்பு. நான் பல பேர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கேன், சில பேருக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உலக வாழ்க்கையில் இந்த பெருமை வர 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 அதில் அப்படியே போக 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 அந்த பேலன்ஸ் போயிடுது. நிறைய பேருக்கு அந்த பேலன்ஸ் பண்ண தெரியணும். அந்த பெருமையை பேலன்ஸ் பண்ணதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவ் ஆர் யூ வித் யுவர் ஃபேமிலி, ஹவ் ஆர் யூ வித் யுவர் ஹஸ்பண்ட், ஹவ் ஆர் யூ வித் யுவர் ஒய்ஃப், ஹவ் ஆர் யூ வித் யுவர் கிட்ஸ். உங்கள் ஆஃபீஸ் வேலைகள் எப்படி பண்ணுறது, உங்கள் ஹெல்த் எப்படி பார்த்துட்டு இருக்கு. ஸ்பெண்ட் டைம். எப்போ பார்த்தாலும் சம்பாதிச்சுட்டே இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் செட்டில் ஆகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ரைட். 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன், 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்கோ, 11 மணி நேரம் ஆச்சு ஆகட்டுமே. வீட்டில் 1/2 அன் ஹவர் இருக்கல, ஸ்பெண்ட் குட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. ட்ரெயினில் போயிட்டு இருக்கல, ஜாலியாக இருங்கோ, எல்லாத்தையும் பாருங்கோ, ஜாலியாக இருங்கோ. வாழ்க்கை ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது.
அப்புறம் புலம்பக்கூடாது. அந்தந்த காலங்களில் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கலைன்னா புலம்பி பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்தில் சில சமயங்களில் இந்த ஆஃபீஸ் விஷயமா கணவன் ஒரு இடத்துல இருப்பா, மனைவி ஒரு இடத்துல இருப்பா, எப்படி ஆகிடுது நான் பார்த்து. சில சமயத்தில் குழந்தைகள் 10th படிப்பா, 11th படிப்பா, அதுக்காக ஹஸ்பண்ட் எங்கேயோ ஃபாரினில் இருப்பான், ஒய்ஃபும் குழந்தைகள் இங்கே இருப்பா, நிறைய உண்டு இதெல்லாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைம், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்க. பி ஹாப்பி, அது ரொம்ப முக்கியம். கண்ணனுடைய லீலைகளில் முக்கியமான ஒரு விஷயம் பி ஹாப்பி ஃபார் ஆல் ரீசன்ஸ். கண்ணனுக்கும் விரோதிகள் இருந்தால், பிரச்சனைகள் வந்தது, அவமானங்கள் பண்ணுறா, எல்லாம் நடந்தது. பகவான் அப்படின்றத விட்டுடுங்க. சாதாரணமாக கிருஷ்ணன் லைஃப் எடுத்துட்டோம்னா அவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாத்தையும் சுவாமி ஹேண்டில் தான் பண்ணார், சொல்லி கொடுக்குறோம், ரைட்? ஸோ கண்ணன் அழகாக விளையாடுறானாம். அம்மா வந்து கூப்பிட்ற, அடே சாப்பிட வாங்கோடா அப்படின்றா, வரமாட்டேங்கிறானா. அப்புறம் கடைசியில் பசங்க விளையாடுற இடத்துலையே போய் யசோதா ரோஹிணியில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறா. உடனே அடுத்த அந்த குழந்தைகளோட அம்மாக்களும் வந்து இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட வரா. எல்லாம் விளையாடுறது, ஆளுக்கு ₹1 கொடுக்குறா. விளையாடிண்டே சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டுட்டே விளையாடுறதுக்கு. ஜோர் இல்லை? இந்த குழந்தைங்க 4-5 குழந்தை விளையாடிண்டே சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி. இந்த மொபைல்னால் தான் கஷ்டம், ரைட்? அதனால் கேலன வனான்னு பேர். இதே இதில் கண்ணன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா, இதெல்லாம் குட்டி குழந்தையா இருக்கும்போது சொன்னேன், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கோபிகளோட இதே கேலனவனால ராசகேலி, கோபர்களோட வேற விளையாட்டு, கோபிகளோட வேற விளையாட்டு, ஜாலியா. இப்படி கண்ணனுடைய கேலன வனம் இது, சரியா? அழகான ஒரு ஸ்தலம் கேலன வனம். அடுத்து அங்கேருந்து வேற இடத்துக்கு போவோமா? கொஞ்சம் தள்ளி போனோம்னா சின்ஹா பஹாடி அப்படின்னு பேர். சின்பஹாலி, சின்பரளி அப்படின்ற. என்னன்னா அந்த கோபிகைகள்லாம் பால் எடுத்துட்டு விற்கிறதுக்கு போகிறாளாம், மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு போவா இல்லையா? அவள் எடுத்துகிட்டு போகிற வழியெல்லாம் இந்த பயலுக்கு தெரியுமே. என்ன கணக்குன்னா, இந்த பையன் அப்படி பண்ணி வச்சுருக்கான். இந்த கோப பசங்க இருப்பாங்கல்ல, அவ அக்கா, தங்க, அம்மா, சித்தி, அத்தை, இவெல்லாம் பால் எடுத்துட்டு போவாள். அவள் வீட்டில் டேர்ன் எடுத்து போவாள். நம்ம சில சமயத்தில் இந்த அக்காக்களெல்லாம் பழி வாங்கணும், தங்கைகளெல்லாம் பழி வாங்கணும்னா அந்த பசங்க கண்ணன் கிட்ட சொல்லுவான், இந்த பக்கம் இன்னைக்கு இவெல்லாம் பால் எடுத்துட்டு போகிறான்னு. அதில் குழந்தைகள்லாம் வெக்கமே படாது. அவள் வீட்டில் எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறான் தைரியமாக வச்சுருவேன் கண்ணன் கிட்ட. கண்ணனோடு சேர்ந்து கொள்ள வேற அடிக்கும். சமயத்தில் யார் வீட்லையாவது வரா, அவளோட அக்கா, தங்க, அம்மா, அத்தை, மாமி, சித்தி, இப்படியெல்லாம் வருவா இல்லையா? கசின் சிஸ்டர் இப்பெல்லாம் வருவாள்ல. அந்த சமயத்தில் அந்த பசங்கள்லாம் ஓரத்தை ஒளிஞ்சுக்க சொல்லுவான். அவள்லாம் கேங்கில் சேர்க்க மாட்டான், ஏன்னா மாட்டிட்டான வீட்டில் வெளுத்துருவாள்ல. அதனால் மற்ற வீட்டு பசங்களெல்லாம் சேர்த்துட்டு திருடுவான். இப்போ யார் வீட்டு பசங்கள் எல்லாம் இன்னைக்கு திருடினாலோ அவள் வீட்டு மக்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த பசங்களை ஓரம் திருடுவான். ஆனால் இவன் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். இவன் மட்டும் பய இருக்கானே, இவன் பாடு திருடிகிட்டே இருப்பான். இது அவனுக்கு ஸ்வபாவம், சரியா? அப்படி கண்ணன் கோபர்களோட சேர்ந்துட்டு கோபிகள் இடத்துலேருந்து பாலை எல்லாம் திருடின இடம் சினாபஹாடி. இந்த கேலனவனாலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் இந்த இடம். பிடிக்கிட்டு போகிறானா, அங்கே சாப்பிட்றதில்ல,
இதுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறோம், ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போய் பசவ் அப்படின்னு ஒரு இடம். அங்கே போய் உக்காந்துண்டு யமுனை ஆத்தங்களில் உக்காந்துண்டு சுகமாக இந்த பானைகளில் இருக்கக்கூடிய பால், திரட்டி பல்லெல்லாம் உண்டு, அதெல்லாம் ஜம்முன்னு கண்ணனும் கோப குழந்தைகளுமா சாப்பிட்ற இடம் பசவ். நிஜமாக ஒரு ஆத்தங்கிற ஓரத்தெல்லாம் உட்காந்துட்டு பால், தயிர், மோரெல்லாம் குடிக்கிறதுன்றது ஒரு சுகம்தான். அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி அப்படின்னா கண்ணனிட கழுவு அழகா அப்படி கண்ணன் பாலை திருடி குடித்த இடம் பசவ். ஸோ கேளனவனா, சீனா பஹாடி, பசவ். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா? பஜ்னா அப்படின்னு பேர். பஜனை, பஜனா, அதுதான் பஜனைனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அழகாக பாடுறது. பிரஜவாசிகளுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பஜனைன்றது ரொம்ப பிடிக்கும். படோபடம் இல்லாமல் பஜனை பாடுவா. அப்ப அந்த பிள்ளைகள் ராதையும் கண்ணனையும் உட்கார வச்சுடுறாளாம். மலர்களாலே பண்ணப்பட்ட ஒரு சிம்ஹாசனம் அதில் பண்ணிட்டு அழகா ராதையும் கண்ணனையும் உட்கார வச்சுட்டு இந்த கோப குழந்தைகள்லாம் அழகா தபலா தட்டுறது, மிருதங்கம் தட்டுறது, டோல்கி தட்டுறது, ஜால்ரா பண்ணுறது, இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிறது, இதெல்லாம் இந்த பசங்க பண்ணுறான். யாரு? கோப பசங்க. அப்போ கோபிகள் என்ன பண்ணுறா? ராதா கிருஷ்ண வைபவத்தை ஜோரா பாடுறாளாம். சில கோபிகைகள்லாம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோபிகைகள்லாம் கண்ணனையும் ராதையும் சுற்றி ஆடுறாளாம். அப்படி ஒரு ஆனந்தம் இங்கே. கண்ணனையும் ராதையும் உட்கார வச்சுட்டு கோப்பர்களும் கோபிகைகளும் பஜனை செய்து பாடி ஆடி மகிழ்ந்த இடம் பஜ்னா. இந்த தீப பிரதட்சணம்லாம் சொல்லுவா இல்லையா, சம்பிரதாய பஜனையில் நம்ம நடுவில் ராதையும் கண்ணனையும் வச்சுட்டு அப்படி சுற்றி சுற்றி பஜனை பண்ணுறதும் பஜனை தான். சரி, உங்களுக்கு யாருமே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் ராதையும் கிருஷ்ணனையும் ஒரு அழகாக நடுவில் வச்சுட்டோ அவனை சுற்றி சுற்றி ஆடுங்க, பஜனை பண்ணிட்டு. நிறைய குருஜி அம்மா பாட்டு இருக்குது, நாம ஜபம் இருக்குது, எல்லாம் பாடி ஆடுங்க. எதுவுமே தெரியலாம் கூட ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 அப்படின்னு பஜனை பண்ணி ஆடுங்க. சரியா? வாழ்க்கை வாழ்வதற்காக. ஸோ பஜனா இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? கேளனவனா, சினா பாடி, பசவ், பஜனா, இதெல்லாம் பார்த்தோமா? அடுத்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் திலக்காதி இல்லாட்டி மணிகாதி அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாமே விரஜமண்டல பரிக்கிரமாவில் இருக்கக்கூடிய கிராமம். கிருஷ்ணலீலைகள், கிருஷ்ணன் கோபர்களோடு அலைஞ்சது, இதெல்லாம் இந்த கிராமத்தில் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு மகாத்மா இங்கே இருந்தார். அவ இங்கே இருக்க விரஜவாசிகளுக்கெல்லாம்
நெத்தியில் கோபி சந்திரன் இட்டுக்கணும், நாமஜபம் பண்ணலாம் சொல்லி 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 இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் நெத்திக்கிட்டு இருப்பா. அதனால் திலக்காதின்னு பேர். அந்த மகாத்மா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் விசேஷமான ஒரு ரத்னம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறது? ராதா கிருஷ்ண நாமத்த காட்டிலும் வசத்தியான ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த மணியை யமுனையில் தூக்கி வீசி எறிஞ்சுட்டார். அதனால் மணிகாதி அப்படின்னு பெயர். திலக்கதி, மணிகதி அப்படின்லாம் பெயர். நிஜமாவே நாம சங்கீர்த்தனம் தராததை வேற என்ன கொடுத்துட போகிறது? என்ன வேணாலும் கேளுங்கோ, கண்ணனையே வேணுனாலும் கேளுங்கோ, நாம ஜபம் கொடுத்துடும். ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு ஹனும ஜெயந்தி ஆனந்தமாக கொண்டாடி கூடியிருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.